ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் அபி. அத்தியாயம் 130. காலையில் தூங்கி எழுந்த சஞ்சனா தான் இருந்த ரூமில் யாரும் இருப்பது போன்று தெரியாத போதிலும் எங்கேயோ இருந்து குரட்டை சத்தம் மட்டும் வருவதை கேட்டு அதிர்ந்தாள். அவள் நடுங்கிய கால்களுடன் கட்டிலில் இருந்து கீழே இறங்கி யாரேனும் இருக்கிறார்களா என்று தேடத் தொடங்கிவிட ஏதோ ஒன்றின் மீது தன் கால் இடிப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டதால் திடுக்கிட்டு நின்ற அஞ்சனா ஹா என்று பயத்தில் சத்தமாக கத்தினாள். இரவு முழுவதும் சஞ்சனா தன்னை பிடித்து வைத்து கொண்டு விடமாட்டேன் என்று அடம் பிடித்ததால் அவள் கண்களில் படாமல் எங்கேயாவது சென்று மறைந்து பதுங்கிவிட வேண்டும் என்று நினைத்த வெற்றி சோபாவை கொஞ்சம் நகர்த்தி போட்டு தலையில் கர்ட்டனை விரித்து குளிரில் நடுங்கியபடி அப்படியே தரையில் படுத்து உறங்கியிருந்தான். அவனது கால் மட்டும் லேசாக வெளியில் நீட்டி கொண்டிருக்க அதில் தடுக்கிதான் இப்போது சஞ்சனா பயந்து போய் கத்தியிருந்தாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வெற்றி இப்போது அவள் கத்திய சத்தத்தில் பயந்து போய் தானும் ஐயோ என்னாச்சு என்று கத்தியபடி எழுந்தமர்ந்தான். மீண்டும் சென்று கட்டிலின் மீது தன் கால்களை குறுக்கி நடுங்கிய உடலுடன் அமர்ந்திருந்த சஞ்சனா கலங்கிய கண்களுடன் வெற்றியை கண்டாள். அவளை அந்த நிலையில் பார்த்தவுடன் நேற்றை போல இன்றும் அவனுக்கு வருத்தமாக இருக்க அவசரமாக எழுந்து அவள் அருகில் சென்ற வெற்றி, அட என்னங்க ஆச்சு, எதுக்கு கத்துனீங்க? நீங்கள் அப்படி சத்தமாக கத்துனதில் மறுபடியும் யாரோ வந்துட்டாங்களோன்னு நினச்சி ஒரு செகண்ட் பயந்துட்டேன். டோர் வெளியில் லாக் பண்ணியிருக்கு. வெளியே இருந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் கதவை திறந்து உள்ளே வரமாட்டாங்க. நம்மளாலையும் வெளியே போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. அமுதா வேற எங்கே இருக்காளோ, என்ன பண்ணிகிட்ருக்காளோ என்று புலம்பியபடி அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவன் கொஞ்சம் சகஜமாக பேசிய பிறகுதான் இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்த சஞ்சனா நேற்று இரவு நடந்த அனைத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்துவிட்டு அன்புடன் வெற்றியை இறுக்கமாக கட்டிப்பிடித்து, ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி, நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்பை நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாலோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள். அதை இப்படி கட்டிப்பிடிக்காம கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் இப்படி பொசுக்குன்னு ஒரு வயசு பையனை கட்டிப்பிடிச்சா அவனுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம் என்று மெல்லிய குரலில் கூச்சத்தில் நெளிந்தபடி சொன்னான் வெற்றி. அவன் பேச பேச நேற்று இரவு முழுவதும் அவனை கட்டிப்பிடித்து கொண்டு தான் செய்த அனைத்து சேட்டைகளையும் நினைத்து சஞ்சனா அவசரமாக அவனை விட்டு பிரிந்து, சாரி, ஐ எம் ஸோ சாரி வெற்றி, நிஜமாக நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய குடிக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நான் குடித்ததே இல்லை. அதான் இந்த போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணிட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்ததால் தன் தலையை கீழே குனிந்து கொண்டாள். அவள் கூச்சத்தில் நெளிவதை பார்த்த பிறகுதான் தான் நேரடியாக ஒரு பெண்ணிடம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க கூடாது என்று நினைத்து வருத்தப்பட்ட வெற்றி, சாரிங்க, நானும் ஏதோ யோசனையில் பேசிட்டேன், பரவாயில்ல விடுங்க, நீங்கள் தெரியாமல் தானே பண்ணீங்க, இதில் என்ன இருக்குது? இப்போது நம்ம எப்படி வெளியே போகிறதுனே தெரில, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்க என்றான். யாரையாவது கால் பண்ணி வர சொல்லுங்க, அவங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம வெளியே போயிடலாமே என்று சஞ்சனா கேட்க, அது எனக்கு தெரியாதா? என்கிட்ட ஃபோன் மட்டும் இருந்திருந்தா நேற்றே யாருக்காவது கால் பண்ணி வர சொல்லி நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பேன். எதுக்கு வெளியே போக முடியலன்னு புலம்பிட்டு இருக்க போகிறேன். இந்த டோரை தட்டினா கூட வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரில என்று சொல்லிவிட்டு சலிப்புடன் பெருமூச்சு விட்டான் வெற்றி. ஷட், இப்படி வந்து நல்லா மாட்டிக்கிட்டோமே, எப்படி வெளியே போகிறது என்று முணுமுணுத்த சஞ்சனா அந்த சூட் ரூமை ஒரு முறை நன்றாக சுற்றி பார்த்தாள். அப்போது அங்கே ஒரு ஓரமாக ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வைக்கப்பட்டு இருப்பது அவளுக்கு தெரிந்தது. அதை பார்த்தவுடன் பிரகாசமான முகத்துடன் அதன் அருகில் சென்ற சஞ்சனா, இதோ லேண்ட்லைன் ஃபோன் இருக்கே, இதிலிருந்து நம்ம ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி வந்து ஓப்பன் பண்ண சொன்னால் டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நைட் இதை பார்க்கலையா என்று கேட்டாள். நேற்று இரவு தனக்கும் அவளுக்கும் நடுவில் நடந்த அனைத்தையும் ஒரு நொடி நினைத்து பார்த்த வெற்றி, நேற்று நீ பண்ண வேலையில் எனக்கு மூளையே வேலை செய்யலாமா? உங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் நானே போய் மூளையில் படுத்து கிடந்தேன். இதில் எங்கே போய் நான் இதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு, எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுங்க. நான் என்ன முன்ன பின்ன இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலெல்லாம் தங்கியிருக்கேனா என்ன? ரிசப்ஷனுக்கு கால் பண்ணணும்னாலும் அவங்க நம்பர் தெரியணுமில்ல, எனக்கு எங்கே அதெல்லாம் தெரியும் என்று சொன்னான். அதுவும் சரிதான் என்று நினைத்த சஞ்சனா தானே ரிசப்ஷனுக்கு கால் செய்து அவர்கள் இருவர் இருக்கும் ரூமின் எண்ணை சொல்லி வந்து டோரை ஓப்பன் செய்து விட சொன்னாள்.
அவர்களும் ஆட்களை அனுப்பி அடுத்த 5வது நிமிடத்தில் அந்த ரூம் கதவை திறந்து விட்டார்கள். தனது ஆடைகளை சரி செய்து கொண்டே சஞ்சனா ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெற்றியுடன் அந்த ரூமிலிருந்து வெளியேறினாள். தனக்கு இருந்த பெரிய பிரச்சனை இப்போது முடிவிற்கு வந்து விட்டதால் வெற்றி உடனே அமுதாவை பற்றி தான் யோசித்தான். இந்த அமுதா எங்கே இருக்கான்னு தெரியலையே, என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, நான் உங்களை பார்க்க வரும்போது தான் எங்கேயோ போட்டுட்டேன்னு நினைக்கிறேன், ரிசப்ஷனில் கேட்டால் கண்டுபிடிச்சி தருவாங்களா என்று வெற்றி கேட்க, கண்டிப்பாக கிளீனிங்க்கு வரும்போதே யாராவது பார்த்துருந்தா எடுத்து வச்சுருப்பாங்க. என்னோடய ஃபோனு பர்ஸு ரெண்டுமே நேற்று அந்த காரிடரில் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்க நம்ம ரிசப்ஷனில் போய் பேசி பார்க்கலாம் என்றாள் சஞ்சனா. அவர்கள் இருவரும் நடந்து செல்லும்போது வெற்றி குறுகுருவென்று சஞ்சனாவையே பார்த்து கொண்டிருந்தான். அதனால் அவனை திரும்பி பார்த்த சஞ்சனா என்ன என்பது போல தன் புருவத்தை உயர்த்தி அவனிடம் கேட்க, இல்லைங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நேற்று நைட்டு ஃபுல்லாக நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் தங்கிட்டோம். நமக்குள்ளே தப்பாக எதுவும் நடக்கலன்னு நமக்கு தெரியும், ஆனால் மற்றவங்க இதை தப்பாக நினச்சிக்குவாங்கல்ல. முக்கியமாக விஜய் சாருக்கும் அமுதாவுக்கும் இதை பற்றி தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லுங்கள், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று இழுத்தான். சஞ்சனாவின் மனதிலும் அதே தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவன் கேட்டவுடன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது வெற்றி, நான் சொன்னால் அண்ணா புரிஞ்சுக்குவார் தான், ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணணும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நடந்ததை மறந்துடுங்க, நானும் மறந்துட்டேன், இதை பற்றி இனிமேல் நம்ம 2 பேரும் பேசிக்க கூட வேண்டாம் என்றாள் சஞ்சனா. அதற்கும் சரி என்று தலையாட்டினான் வெற்றி. அவர்கள் ரிசப்ஷனுக்கு சென்று தங்களது பொருட்களை கேட்டு வாங்கி கொண்டார்கள். முதல் வேளையாக அமுதாவிற்கு ஃபோன் செய்து பார்த்தான் வெற்றி. அவன் பல முறை டயல் செய்து பார்த்தும் அமுதா அவன் அழைப்பை ஏற்கவில்லை. அதனால் அவன் சஞ்சனாவை அழைத்து கொண்டு அமுதாவின் ரூமுக்கு சென்றான். அந்த ரூம் காலியாக இருந்தது. அதனால் அமுதாவை தேடிக்கொண்டு அவர்கள் இருவரும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் காதலி ஹரிணியுடன் தனது ரூமிலிருந்து வெளியே வந்த தினேஷ், நான் உனக்கு டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன், நீ வீட்டுக்கு கிளம்பு, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் என்று அவளிடம் பேசியபடி நடந்து சென்று கொண்டிருந்தான். தினேஷ் ப்ரோ என்று அவனை அழைத்தபடி வெற்றி அவன் அருகில் சென்றான். அவன் குரல் கேட்டு அவன் பக்கம் திரும்பிய தினேஷ், சொல்லுங்க வெற்றி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? நான் வேணா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவா என்று கேட்க, அட அதை விடுங்க, நீங்கள் அமுதாவை பார்த்தீங்களா? நான் நேற்று நைட்லேருந்து அமுதாவை பார்க்கவே இல்லை, அவள் எங்கே போனானே தெரில, அதான் நீங்கள் அவளை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு கேட்கலாம்னு வந்தேன். இப்போ தான் அவளோட ரூம்லேயும் போய் பார்த்துட்டு வரேன், அவள் எங்கேயும் இல்லை என்று பதட்டத்துடன் கேட்டான் வெற்றி. சில நொடிகள் எதையோ அமைதியாக யோசித்து பார்த்த தினேஷ், அமுதாவா? நேற்று நைட்டு லாஸ்ட்டாக அமுதாவை விஜய் சார் கூட தான் பார்த்தேன், அவங்க 2 பேரும் அவரோட ரூம் பக்கம்தான் போயிட்டு இருந்தாங்க. மேபி அமுதா மார்னிங் சீக்கிரமாக தூங்கி எழுந்திரிச்சு இப்போ அங்கே போய் அவர் கூட ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்க என்றான். உடனே சஞ்சனா வெற்றி இருவரும் விஜயின் ரூமை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். விஜய் மற்றும் அமுதா இருவரும் ஒன்றாக இருப்பதை கண்டால் வெற்றி என்ன செய்வான்? காதல் மலரும். மறக்காம என்ன பிரதிலிப்பில ஃபாலோ பண்ணுங்க. நமது தேனருவி தமிழ் நாவல்ஸ் ஃபேஸ்புக் குரூப்பில் இணையுங்கள். இந்த நாவலை நீங்கள் இலவசமாக நமது தேனருவி தமிழ் நாவல்ஸ் வெப்சைட்டில் படிக்கலாம்.